ஹலோ எவ்ரிவன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வரக்கூடிய ஒரு மேஜரான ஒரு சஜஷன் வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான். அது என்ன ஏது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பெருசாக யாரும் சொல்லலைன்னா கூட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அவங்க சொல்லக்கூடிய சஜஷன் அளவுக்கு இருக்குதா? ஏன் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப பாப்புலராக எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இல்லாமல் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இந்த ஃபேட் லாஸ்ன்றதை பற்றி மட்டும் பேசாமல் இன்னும் நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் உண்மையிலேயே நமக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் கிடைக்குதா, இல்லை நமக்கு ஜென்ரலாகவே அது கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு நம்மளுடைய சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம அப்பப்போ ஸ்நாக்ஸோ, ஜூஸ் இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரலாக இருக்கும். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தை ஒரு கண்ட்ரோல்டு டைம்குள்ளே வச்சுக்கிறது. அதாவது ரெண்டு விஷயம், ஒன்று ஃபீடிங் விண்டோ, இன்னொன்று ஃபாஸ்டிங் விண்டோ. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அதை தவிர மற்ற நேரத்தில் கூட நம்ம சாப்பிடக்கூடாது. அதாவது விரதமாக வச்சுக்கோங்க ஃபாஸ்டிங் அப்படின்னு. எப்படின்னா அந்த சொல்லக்கூடிய அந்த ஃபீடிங் டைம் கூட ஒரு ரொம்ப ஷார்ட்டஸ்ட்னால் ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு 8 hours வரைக்கும். இப்போ ஒரு மதியானம் 1 மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் இதுதான் நம்மளோட ஃபீடிங் விண்டோ. இந்த டயத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றது நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதில் பெருசாக எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி நம்ம இந்த டயத்தில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா நேரத்துலையுமே நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அது எல்லாமே ஃபாஸ்டிங் டைம். இப்போது மற்ற நேரத்தில் ஃபுல்லாக எதுவுமே நம்ம இன்டேக் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படி இருக்காது. நம்ம இப்போது 0 கேலரி ட்ரிங்க், அதாவது பிளாக் காஃபி, வாட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஹைட்ரேஷனுக்காக. ஸோ நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்காகலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீடிங் விண்டோ, ஃபாஸ்டிங் விண்டோ, இந்த டைம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைமிங் என்ன சொல்லுவாங்கன்னா 8:16, 8 hours ஃபீடிங், மிச்சம் 16 hours ஃபாஸ்டிங் அப்படின்னு. இப்போது இதில் ஒரு சிலர் லைட்டாக அந்த டைம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஒரு 9 hours ஃபீடிங் விண்டோவாகவும் 15 hours ஃபாஸ்டிங், இல்லைன்னா ஒரு 10 hours ஃபீடிங் விண்டோ, மிச்சம் ஃபாஸ்டிங், இப்படிலாம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இது இல்லாமல் சில பேர் ஒரு வீக் கன்சிடர் பண்ணி அந்த வாரத்தில் ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் டே ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. அது ஆல்டர்னேட் டேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வீக்கில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்டினியூஸாக வரக்கூடிய அடுத்தடுத்த 2 நாட்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபாஸ்டிங்க்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபீடிங் டைம், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய டயத்தை அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, மினிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சேஞ்சஸோடு இருக்கும். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற ஒரு பாப்புலரான விஷயம் என்னென்னா, அவங்க இந்த டைமிங் வச்சு தான் பேசுவாங்களே தவிர சாப்பாடில் அவங்க பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த டயத்தோட நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய பேர்த்துக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, இப்போ மதியானத்துலேருந்து ராத்திரினா மதியானம் லஞ்சும் ராத்திரி சாப்பிடக்கூடிய சாப்பாடு, காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணால் போதும், அவ்வளோதான். இந்த ஒரு ஈஸியான ஒரு மெத்தட், ஒரு மீலை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரியும். ஓகே, இந்த டைமில் ஆரம்பிச்சுட்டு இந்த டைம் வரைக்கும் என்ன வேணால் சாப்பிட்லாங்கிறப்ப அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ரொம்ப பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி போகிறதுனால இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை யாருக்கு வேணாலும் சஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஒரு ஈஸியான ஒரு டூலாக இருக்குது. இப்போது இப்படி ஒரு சஜஷன்ஸ் இவங்க பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தை நம்ம கம்மி பண்ணுறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட அளவு குறையுது. இந்த காரணத்தினால நமக்கு வெயிட் லாஸ் நடக்குது. ப்ளஸ் இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுட்டு இது இல்லாமல் இன்னும் சில அடிஷ்னலான பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை ரிலீஜியஸ் பிலீஃப்ஸோடலாம் கனெக்ட் பண்ணி இதனால தான் அப்போ இருந்து ஃபாஸ்டிங்கெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, விரதத்துக்கான காரணம் இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது இல்லாமல் அவங்க வேறு சில இன்டர்னல் ஹெல்த் ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நல்லாவே குறையும், உங்களுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க பிரெயினோட ஃபங்க்ஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இந்த ஆட்டோஃபேஜின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பழைய செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு புது செல்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு 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 ப்ராசஸ், இதெல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறது ஒரு வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது, ஓவரால் உங்கள் பாடியவே நீங்கள் பயங்கரமாக ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்னு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தான் சுப்பீரியருங்கிற ஒரு
ஒரு ஒரு ப்ரீச்சியான ஒரு விஷயமும் வேறு இருக்கும். நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு தப்பு நீங்கள் சொன்னாலுமே கடிச்சு வச்சுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க பயங்கர இதுவாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எப்படி எப்படி நடக்குது, இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் நடக்குமா, இல்லை நமக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், இதை எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இது யாரெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம வேறு என்ன மெத்தட் இருக்குது இப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். முதல் விஷயம் இந்த வெயிட் லாஸ். அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை மேஜராக சஜஸ்ட் பண்ணுறதே இந்த வெயிட் லாஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான். இதில் எப்படி இந்த வெயிட் லாஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நடக்குது அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபீடிங் விண்டோ அந்த டைம்லைன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட அளவும் குறையும். அந்த 8 hours ஃபீடிங் விண்டோவில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் மத்தியானம் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு லஞ்ச் அண்ட் டின்னர் தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. நடுவில் ஸ்நாக்ஸ் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் காலையில் ஆரம்பிச்சு இப்போ ஒரு மத்தியானம் ஒரு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டின்னரை ஸ்கிப் பண்ணுவீங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு பர்டிகுலர் மீல் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஃபுட்டு வந்து ஒரு 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 மினிமமாக ஒரு 300 calories அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட அளவு ஒரு 1800 calorie ஒரு 2000 calorie டெய்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு 300 calorie குறையுது. அப்போது கேலரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷனால் நீங்கள் கேலரி டெஃபிசிட்குள்ளே போகிறீங்க. ஸோ கேலரி டெஃபிசிட்டில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் நடக்கும். இதுலேயே ப்ராப்பரான மேக்ரோஸோடு நீங்கள் பண்ணீங்க, ஒரு ப்ராப்பர் வெயிட் ட்ரைனிங்கோட பண்ணிங்கன்னா ஃபேட் மட்டும் லாஸ் ஆகும், நீங்கள் இருக்கக்கூடிய மசிலை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மேஜரான ஒரு பாயிண்ட். ஸோ ஃபீடிங் விண்டோ என்ன பண்ணுதுன்னா உங்களை கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்படிங்கிற காரணத்தினால ஆட்டோமேட்டிக்காக கேலரி டெஃபிசிட்னா நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாடி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் 3 நேரம் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ், இதில் நீங்கள் குவான்டிட்டியை கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு இது நடக்கும். அப்படிங்கிறப்போ உங்களால் ஃபேட் லாஸ் நார்மலான ஒரு ஃபுட் ஸ்டைல்லே பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலரிஸை கண்ட்ரோல் பண்ணால் ஆக்சுவலி வெயிட் லாஸ் மட்டும்தான் நடக்கும். பட் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய மேக்ரோஸ், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபேட், இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு அளவு இருக்கும். லீன் பாடி மாஸ் பேஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி இவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், இவ்வளோ கார்ப்ஸ் அண்ட் ஃபேட் வச்சுக்கலாம், இவ்வளோ டெஃபிசிட் கேலரி இருக்கணும், ப்ளஸ் இந்த மாதிரியான வெயிட் ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறப்போ பாடியில் இருக்கிற ஃபேட் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ஓவராலாக வெயிட்டாக, அதாவது உங்களுடைய பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் தென் மசில் இதெல்லாம் லாஸ் ஆகாமல் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி ஃபேட் மட்டும் நம்ம லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபேட் லாஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இந்த மேக்ரோஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் வெறும் நீங்கள் ஜென்ரலாக என்ன சாப்பிட்றீங்களோ நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அந்த ஃபீடிங் டைமுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணுன்றப்போ கேலரியை மட்டும்தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்களே தவிர மேக்ரோஸை நீங்கள் பெருசாக கவனம் செலுத்தியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி இடத்துல வெயிட் லாஸ் தான் நடக்கும். அதனால் இதை வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மனசில் வச்சுக்க வேண்டியது. இப்போது வெயிட் லாஸ் பார்த்துட்டோம், எப்படி எதனால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்னு. பட் இதை ஃபேட் லாஸாக மாற்றணுன்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுன்றது ஒரு சின்னதாக பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோலுக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மொதல் விஷயம், பிளட் குளுக்கோஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு பிரேக் டவுன் ஆகி, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் பிரேக் டவுன் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் நியூட்ரிஷன் அந்த தான் குளுக்கோஸ். இப்போ அந்த குளுக்கோஸ் வந்து உடம்புல தேவையான மசில்ஸ் அண்ட் லிவர்லாம் போய் ஸ்டோர் ஆகிட்டு தென் நம்ம பிளட்டுக்குள்ளே போய் பிளட்லேருந்து நம்ம செல்ஸ் அப்சர்வ் ஆகும். இது ஒரு ரொம்ப நார்மலான ப்ராசஸ். பிளட்டில் குளுக்கோஸ் இருக்கவே கூடாது அப்படின்னு கிடையாது. இந்த குளுக்கோஸ் ப்ராப்பராக உடம்புல எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகி யூட்டிலைஸ் ஆகணும் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டனே தவிர, நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பிளட் குளுக்கோஸ் இருக்கவே கூடாது, பிளட்டில் குளுக்கோஸே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமாக பேசுவாங்க. அப்படி கிடையாது. அது இப்படி பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலின் அதை செல்லில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி செல்லில் அப்சார்ப்ஷன் நடந்ததுக்கப்புறம் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து டோட்டலாக செல்லுக்குள்ளே அப்சர்வ் ஆயிரும். இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி. இப்போது இந்த அப்சார்ப்ஷன் நடக்காமல் இருக்கிறப்ப தான் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் குறையாமல் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்பெல்லாம் நமக்கு அதில் காமிச்சு கொடுக்கும். இந்த சுச்சுவேஷனில் தான் டயபெட்டிக் அப்படின்ற ஒரு விஷயமே வருது. இப்படி பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் எப்போ அப்சர்வ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா
ஒரு செடென்ட்ரிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறப்போ, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்மளுடைய ஃபுட் ஸ்டைல் சரி இல்லாதப்போ, அப்புறம் நம்ம ஒரு ஹெல்த்தியான பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இல்லாதப்போ, ப்ளஸ் நம்ம உடம்புல சில ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கிறப்போ, இந்த மாதிரி நேரத்தில் ஃபுல்லாக பிளட் குளுக்கோஸ் அப்சர்வ் ஆகாது. இப்போது இதில் ஹார்மோனல் இஷ்யூஸ், அதாவது உடம்புல கிளினிக்கல் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா, உங்கள் பாடி ஃபங்க்ஷனில் ப்ராப்ளமாக இருக்குதுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்னன்னு டயக்னோஸ் பண்ணணும். உங்களுக்கு மெடிசன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸை கம்பல்சரி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்களாக நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத ட்ரை பண்ணக்கூடாது. இப்போது கிளினிக்கல் இஷ்யூக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, அதுதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நம்ம செடென்ட்ரிக்காக இருக்கிறப்போ, நம்ம ஆக்டிவாக இல்லாமல் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் சரியில்லாதப்போ, அது ரொம்ப நாள் அதே மாதிரி இருக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை குறைக்கும், பிளட் குளுக்கோஸ் பாடியில் செல்ஸில் அப்சர்வ் ஆகிறது கம்மியாகும். இந்த மாதிரிலாம் ஆகிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீ டயபெட்டிக் ஆகும். இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டக்குனு அந்த டயபெட்டிக் ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். இதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணும். இப்படி இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்னால வரக்கூடிய அந்த டயபெட்டிக் இஷ்யூஸை நம்ம ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் மூலமாக தாராளமாக சரி பண்ணிடலாம். இது ரிவர்சபிள் டயபெட்டிஸ் தான். இதுக்கு மெடிசனுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் என்னென்னா ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவ், ஒரு சைக்கிளிங், சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ரெகுலராக எப்போவுமே வச்சுக்கிறது, சாப்பிடக்கூடிய சாப்பாடு உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. டோட்டலாக அவாய்ட் பண்ணி இருக்கணுன்றதில்ல, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஒரு கண்ட்ரோல்டாக சாப்பிட்றது, நல்ல ஹெல்த்தியான மேக்ரோஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இப்படி எல்லாமே சேர்த்து தான் அதை சரி பண்ண முடியும். இப்படி நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பாடியில் கூடிய ஃபேட் பர்சன்டேஜ் குறையும். நம்ம கேலரி டெஃபிசிட்டில் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைக்கிறோம். இல்லை நம்ம செடென்ட்ரிக்காக இருக்கிறப்போ ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறப்பே நம்ம பாடி ஒரு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பிளட் குளுக்கோஸ் இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகி அந்த லெவல் குறையும். ப்ளஸ் நீங்கள் இப்போ ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகிருக்கீங்க. ஸோ ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறப்போ உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் பர்சன்டேஜ் ஹெல்த்தியாக இருக்கிறப்போ உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக பாடியே அந்த குளுக்கோஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிடும். பாடியில் இருக்கிற குளுக்கோஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ட்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சுவலாக சும்மா அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி பார்க்குறப்ப யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. நிறைய வீடியோ, எக்கச்சக்க வீடியோ இருந்துச்சு. சும்மா 1-2 வீடியோவாக பார்த்தா அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் க்ரீஸில் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பித்தகோரஸ் தியரம் கண்டுபிடிச்சார்ல, பித்தகோரஸ், அவர்லாம் ஃபாஸ்டிங் இருப்பார், ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் இருப்பார் அவர். அப்புறம் அரிஸ்டாட்டில், ஸோ அவரெல்லாம் ஃபாஸ்டிங் இருப்பார். இப்பேற்பட்ட மேதைகளெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. அப்படியே லைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபாஸ்டிங் அவங்களுடைய சிந்தனையை எவ்வளோ ஷார்ப் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. எப்பேற்பட்ட மேதைகள் எல்லாம் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபாஸ்டிங் அவங்களுடைய பிரெயின் பவரை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, அவங்க பிரெயின் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு அப்படியே லைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, மேபி இந்த கிளைமை கூட அவங்க அப்படியே உருவிருக்கலாம். பார்த்தீங்களா, இண்டிபெண்டன்ட் ஃபாஸ்டிங்கில் பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஒரு ஜென்ரலான விஷயமே வச்சுக்கோங்க, நீங்கள் நல்ல ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறப்போ, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா நியூட்ரிஷியஸான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்கன்றப்பவே உங்கள் பாடி நல்லா ரெக்கவர் ஆகும், உங்கள் பாடி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், கிளியராக திங்க் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்கிறப்ப தாராளமாக நடக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக ஃபாஸ்டிங்னு ஒன்று பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட ஃபாஸ்டிங்னால் இந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு எதுவும் ரிசர்ச்சில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் அது நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இந்த ஆட்டோஃபேஜின்றது. இந்த ஆட்டோஃபேஜி அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய செல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி புது செல்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப நடக்குது. ஆட்டோஃபேஜி மோடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஃபாஸ்டிங் இருக்கீங்க, ஒரு அது கரெக்டாக டைம் கரெக்டாக தெரில, ஏதோ 12 hours 13 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டோஃபேஜி மோடுக்குள்ளே போயிடும். பாடியோட செல்ஸ் எல்லாமே அப்படி ரீஜெனரேட் ஆகி நீங்கள் ஒரு பயங்கரமாக ஹெல்த்தி ஆவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இந்த அப்படி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் முடியுது, நீங்கள் ஃபீடிங் விண்டோக்குள்ளே வந்துட்டீங்க, அப்போ சாப்பிட்றப்ப ஆட்டோஃபேஜி மோடு போயிடும். திருப்பி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப ஆட்டோஃபேஜி மோடுக்குள்ளே வருவீங்க. எப்படி இந்த மோடை ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறப்ப தானாக நடக்கிறது. நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மசில் செல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அதோடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி தான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ் எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறப்போ அதோடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ இந்த ஆட்டோஃபேஜி அப்படின்னு அது ஒன்றும் தனி மோடு கிடையாது நம்ம அப்பப்போ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ப்ளஸ் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க காமிக்கக்கூடிய ஸ்டடீஸ் வந்து அனிமல் ஸ்டடீஸ் தான். எலிக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த ஃபாஸ்டிங் டைமிங்கில் பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. இது இன்னும் ஹியூமன் ஸ்டடீஸ் எதுவுமே வரலை. அதனால எலியோட ஸ்டடீஸ்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆட்டோஃபேஜி மோட் அப்படிங்கிறத நம்ம கண்டுக்க வேணாம். இப்போது இதோடு சேர்ந்து இருக்கிற இன்னொரு கிளைம் வந்து ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிசிஓடி இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எகெயின் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மூலமாக சரியாகக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் ஹெல்த்தியாக இல்லாத பட்சத்தில் எல்லாருக்குமே இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ சுற்றி இங்கே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. அது உங்களோட ஹெல்த்தியான ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல்லையும் ஒரு நல்ல ஃபுட் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படிங்கிறப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் சுப்பீரியர் அப்படின்னு ட்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் சொல்லக்கூடிய அந்த ஃபீடிங் டைமில் நம்ம சாப்பிட்றப்போ நம்ம கேலரி டெஃபிசிட்குள்ளே போனால் மட்டும்தான் நமக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். பட் அந்த குறிப்பிட்ட டயத்திலே நம்ம இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, நம்ம என்ன வேணால் சாப்பிட்லான்னு இருக்குது. நீங்கள் கேலரி டென்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரியிலையோ இல்லை அதை விட அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் மெயின்டெனன்ஸ் கேலரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேம் அளவில் தான் மெயின்டைனே ஆவீங்க. இதுவே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, சர்ப்ளஸ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போது இந்த டைம் வந்து ஒரு பெரிய மேஜிக் எதுவும் பண்ணல. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்னென்ன சாப்பிட்றீங்கன்றதான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரப்போகுதே தவிர இந்த டைம் உங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கல. நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே ஃபாலோ பண்ணாலும் ஃபுட் கண்ட்ரோல்ன்றது இருக்கணும். இப்படி சுற்றி பார்த்தா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இல்லை. ஜென்ரலாகவே நல்ல லைஃப் ஸ்டைல் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு ஃபுட் கண்ட்ரோலோடு இருக்குது, ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருந்தால் போதும். நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதுலேயே குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக மேக்ரோஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஃபேட் லாஸ் பண்ண முடியும். பிளட் குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஒரு நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கவரி கொடுக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியில் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சுப்பீரியர் கிடையாது, அது ஒரு மேஜிக்கான டூல்லாம் கிடையாது. அது ஒரு ஆப்ஷன். அது யாராலலாம் அதை பண்ண முடியுதோ, யாரால அந்த 8 மணி நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற நேரத்தில் சாப்பிடாம கண்ட்ரோலில் இருக்க முடியுதோ அவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ண முடியாது, இப்போ அந்த ஃபாஸ்டிங் டைமில் நீங்கள் ரொம்ப பசிக்குது, நீங்கள் ரொம்ப கிரேவிங் க்ரியேட் ஆகுது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. ரெகுலரான ஃபுட் ஹேபிட்ஸில் ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, போர்ஷன் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, நல்ல மேக்ரோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் அது லைஃப் லாங் நம்ம ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு ஷார்ட் பீரியட் டைம் பண்ணிவிட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு முடிஞ்சிரு, அவ்வளோதான் நம்ம ரிட்டன் பழைய மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஃபேட் லாஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஓரளவுக்கு டீட்டெயிலாக ஃபேட் லாஸ் பற்றி ப்ளஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எபிசோட் பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இது நல்லாயிருக்கு, இது நல்லா இல்லை, இது புரிஞ்சது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்து வரக்கூடிய எபிசோடில் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இன்னும் பெட்டராக நான் பண்ணுறேன். அதே மாதிரி இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.